Hello traders, this is Bhuvaneshwaran. இன்னைக்கு இந்த வீடியோல CPR Indicator பத்தின ஒரு டீடைல்டு டாபிக்கை தான் பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த CPR Indicator அப்படிங்கிறது pivot points ஓட இன்னொரு ஒரு வேரியேஷன் தான். இது நமக்கு எங்க யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல இது வந்து ஒரு ரொம்பவே முக்கியமான ஒரு இண்டிகேட்டர். மார்க்கெட்ல பொட்டன்ஷியல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ஐடென்டிஃபை பண்றதுக்கு இந்த இண்டிகேட்டர் வந்து நமக்கு மெயினா யூஸ் ஆகுது. இந்த இண்டிகேட்டர்ல சென்டர்ல பாத்தீங்கன்னா மெயினா 3 லெவல்ஸ் வந்து இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா டாப் சென்ட்ரல் பிவோட் அப்படின்னு இதை டிசின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா பிவோட் பாயிண்ட் இதை வந்து பின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. அதுக்கும் கீழே இருக்கிறது பாத்தீங்கன்னா பாட்டம் சென்ட்ரல் பிவோட் இதை வந்து பிசின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. தென் இந்த 3 லெவல்ஸ்க்கு மேல இருக்கிற லைன்ஸ் எல்லாமே R1, R2, R3 அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் 1, ரெசிஸ்டன்ஸ் 2 அண்ட் ரெசிஸ்டன்ஸ் 3. அதே போல இந்த CPR ரேஞ்சுக்கு கீழே இருக்கிற லெவல்ஸ் அதாவது S1, S2, S3 இதெல்லாம் பாத்தீங்கன்னா சப்போர்ட் 1, சப்போர்ட் 2, சப்போர்ட் 3 அப்படின்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த லெவல்ஸை எதை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்றாங்க அப்படிங்கிறத அடுத்ததாக நம்ம பார்க்கலாம். இந்த CPR இண்டிகேட்டரோட லெவல்ஸை எதை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்த அதாவது ப்ரீவியஸ் ட்ரேடிங் பீரியடோட அந்த பிரைஸோட ஹை, லோ அண்ட் க்ளோஸ் இந்த லெவல்ஸை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா CPR இண்டிகேட்டரோட லெவல்ஸை ஐடென்டிஃபை பண்றாங்க. இப்போ அந்த கால்குலேஷன்ல நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த பிவோட் பாயிண்ட் சொன்னோம் இல்லையா, சென்ட்ரலா இருக்கிற லைன் அதை வந்து எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேவோட ஹை, லோ, க்ளோஸ் இதோட ஆவரேஜ் அதாவது அதோட ஹை தென் லோ தென் க்ளோஸ் இது மூணுத்தையும் ஆட் பண்ணி 3 ஆல டிவைட் பண்ணுவாங்க. அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ட்ரேடிங் பீரியடோட ஹை, லோ, க்ளோஸோட ஆவரேஜ் பிரைஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா கரண்ட் ட்ரேடிங் பீரியடுக்கான பிவோட் பாயிண்ட் அதாவது சென்ட்ரல் ரேஞ்ச். இதுக்கு அடுத்ததா இந்த பாட்டம் சென்ட்ரல் பிவோட் அப்படிங்கிறத எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ட்ரேடிங் பீரியடோட ஹை அண்ட் லோ இதோட ஆவரேஜ் அதாவது ஹை ப்ரைஸையும் லோ ப்ரைஸையும் ஆட் பண்ணி அதை 2 ஆல டிவைட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நமக்கு பாட்டம் சென்ட்ரல் பிவோட் பாயிண்ட் வந்து கிடைச்சிரும். அதே போல டாப் சென்ட்ரல் பிவோட் பாயிண்ட்டை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா பிவோட் பாயிண்ட்டுக்கும் பாட்டம் சென்ட்ரல் பாயிண்ட்டுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கோ அதே தான் பார்த்தீங்கன்னா அந்த பிவோட் பாயிண்ட்டுக்கும் டாப் சென்ட்ரல் பாயிண்ட்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். அப்போ பிவோட் பாயிண்ட் மைனஸ் பாட்டம் சென்ட்ரல் பாயிண்ட் பிளஸ் பிவோட் பாயிண்ட். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம், அதில் உங்களுக்கு கிளியரா புரியும் எப்படி இதை கால்குலேட் பண்றாங்க அப்படின்னு. ஸோ இப்போ நான் டே டைம் ஃப்ரேம் வந்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம இந்த கரண்ட் கேண்டில் இருக்கு இல்லையா, இந்த கேண்டலுக்கான CPR வேல்யூவை கண்டுபிடிக்க போறோம். அப்போ நம்ம வந்து எதை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற ட்ரேடிங் பீரியட் அதாவது இதுக்கு முதல்ல இருக்கிற இந்த ப்ரீவியஸ் கேண்டலோட ஹை, லோ, க்ளோஸ் இந்த வேல்யூவை கால்குலேட் பண்ணி நம்ம இதுக்கான CPR வேல்யூவை கண்டுபிடிக்க போறோம். அப்போ இந்த கரண்ட் கேண்டலுக்கான சென்ட்ரல் பிவோட் பாயிண்ட் அதாவது P-யை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன பண்ணணும், ஹை, லோ, க்ளோஸ் மூணுத்தையும் ஆட் பண்ணி 3 ஆல டிவைட் பண்ணணும். அப்போ இதோட ஆவரேஜை வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து தெரியுது பாருங்க, இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதோட ஹை அப்படிங்கிறது ஸோ இப்போ நம்ம கால்குலேட்டரில் ஆட் பண்ணால் அதோட ஹை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 22,993.6 ப்ளஸ் லோ அப்படிங்கிறது வந்து 22,577.45 ப்ளஸ் க்ளோசிங் அப்படிங்கிறது 22,967.65. தென் அந்த வேல்யூவை நம்ம 3 ஆல டிவைட் பண்ணுறோம். ஓகே, நமக்கு இப்போ என்ன வேல்யூ கிடைக்குது, 22,846.2 கிடைக்குது. ஓகேவா? இதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அப்போ P-யோட வேல்யூ 22,846.23 இது வந்து நமக்கு கிடைச்சிருச்சு. அதாவது சென்ட்ரல் வேல்யூ P-யோட வேல்யூ கிடைச்சிருச்சு. சரி, இப்போ நம்ம பாட்டம் சென்ட்ரல் பாயிண்ட்டை வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இதோட ஹை அண்ட் லோவோட ஆவரேஜ் கண்டுபிடிப்போம். ஹை அப்படிங்கிறது 22,993.6 ப்ளஸ் லோ அப்படிங்கிறது 22,577.45 டிவைடட் பை 2. ஸோ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 22,785. இதுதான் பாட்டம் சென்ட்ரல் பாயிண்ட் BC. அப்போ இப்போ நமக்கு டாப் சென்ட்ரல் பாயிண்ட் TC வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா சென்ட்ரல் பிவோட் பாயிண்ட் மைனஸ் BC அதாவது 22,846.23 மைனஸ் 22,785.52. ஓகே, இப்போ 60 இருக்கு இல்லையா, இந்த வேல்யூவோட சென்ட்ரல் பிவோட் பாயிண்ட் அதாவது P-யை வந்து ஆட் பண்ணணும். அப்போ 60.71 பிளஸ் 22,846.23. ஸோ இப்போ இதை ஆட் பண்ணோம்னா 22,906.94 கிடைக்குது. ஸோ இப்போ
இந்த வேல்யூ வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம CPR இண்டிகேட்டரை வந்து எனேபிள் பண்ணிட்டு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ இதை நான் வந்து 15 மினிட்ஸ் கேண்டிலாக வச்சுக்கிறேன். அப்போ நமக்கு கிளியராக தெரியும் இந்த ப்ரைஸ் இருக்குது பாருங்கள். அப்போ நமக்கு இந்த இடத்துல என்ன கிடச்சிருக்கு, நம்ம கால்குலேட் பண்ணது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பிவோட் பாயிண்ட் வந்து 22,846.23. அதே தான் இங்கேயும் இருக்குது 22,846.23. அதே போல் பாட்டம் சென்டரில் வந்து 22,785.52. இங்கேயும் பாருங்கள் கிளியராக இருக்குது பாருங்கள் அந்த ரேஞ்சு. அதே போல் டாப் சென்ட்ரல் அப்படிங்கிறது வந்து 22,906.94. இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு கிளியராக இருக்குது. ஓகேவா? அப்போது இந்த வேல்யூ வந்து நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ப்ரீவியஸ் டேவோட ஹை லோ க்ளோஸ் இந்த ரேஞ்சை வச்சுக்கிட்டு நம்மளால் இந்த CPR வேல்யூவை நம்மளே கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த 3 லெவல்ஸ் மட்டும் தானே சொன்னீங்க. இந்த R1 R2 R3 அதே போல் கீழே S1 S2 S3 இதுக்கெல்லாம் கால்குலேஷன் இல்லையா அப்படின்னா இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணி போடணும்னா அவசியம் இல்லை. சரிங்களா? ஏன்னா ஜஸ்ட் வந்து இந்த கால்குலேஷன் சொல்கிறதே நீங்கள் எப்படி இந்த வேல்யூ நமக்கு வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த கால்குலேஷனே உங்களுக்கு சொன்னேன். நம்ம ஒவ்வொரு டைம் இதை கால்குலேட் பண்ணுறதுக்கான அவசியம் இருக்காது. ஏன்னா நம்ம வந்து இந்த இண்டிகேட்டரை வந்து இந்த இடத்துல எனேபிள் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த லெவல்ஸ் இங்கே வந்து நமக்கு பிளாட் ஆகிடும். சரியா? ஆனால் அது வந்து எப்படி பிளாட் ஆகுது, எதை பேஸ் பண்ணி இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த கால்குலேஷன்ஸ் பற்றி நம்ம இப்போது பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த CPRோட செட்டிங்ஸ் பற்றி பார்த்துடலாம். எந்த CPR வந்து நான் யூஸ் பண்ணுறேன், அதில் என்னென்ன செட்டிங்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணி டிஃபால்ட்டாக வச்சுக்கிறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இப்போது இந்த இண்டிகேட்டரோட செட்டிங்ஸ் பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இண்டிகேட்டரில் போயிட்டு CPR அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும் பிவோட் பாயிண்ட் CPR வித் MWD, அதாவது மந்த்து வீக்கு டெய்லி தென் ஹை அண்ட் லோ. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கோமதி சங்கர்னு இருக்கும். ஓகேவா? ஸோ இதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த CPRரை நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் சேட் இருக்கும். இன்னும் கலர் கூட பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதில் என்னென்னலாம் செட்டிங்ஸ் மாற்றின மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு அதோட செட்டிங்ஸில் போய்க்கோங்க. செட்டிங்ஸில் போயிட்டு உங்களுக்கு இன்புட் எது வேணுமோ அதை மட்டும் நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். இப்போது சப்போஸ் நீங்கள் வந்து டெய்லி பிவோட் பாயிண்ட் அதாவது டெய்லி CPR உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மற்ற எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா டிசபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி CPR பார்க்க முடியும், டுமாரோ CPR நாளைக்கு CPR எப்படி பிளாட் ஆகும் அப்படிங்கிறத பார்க்க முடியும், வீக்லி CPR வந்து பிளாட் பண்ண முடியும், அதே போல் மந்த்லி CPR பார்க்கலாம், தென் ப்ரீவியஸ் மந்தோட ஹை அண்ட் லோ பாயிண்ட் எது அப்படிங்கிறத எனேபிள் பண்ணிக்கலாம், அதே போல் ப்ரீவியஸ் வீக்கோட ஹை அண்ட் லோ எது அப்படிங்கிறத பாயிண்ட் அவுட் பண்ணிக்கலாம். தென் கடைசியாக பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேவோட ஹை அண்ட் லோ எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறது இதில் நமக்கு தெரியும். சரிங்களா? ஸோ நமக்கு எது ப்ராப்பராக வேணுமோ அதை மட்டும் நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து வீக்லி பிவோட் வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இதை எனேபிள் பண்ணிவிட்டு இதை டிசபிள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ பிவோட் பாயிண்ட் வந்து சேஞ்ச் ஆகிடும். சரிங்களா? வீக்லி பிவோட் வந்து பார்க்கலாம். இல்லை மந்த்லி பிவோட் வேணும் அப்படின்னா இதை எனேபிள் பண்ணிட்டு இதை டிசபிள் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ டெய்லி பிவோட் வைக்கிறேன், மற்றதெல்லாம் வந்து டிசபிளில் இருக்கட்டும். இதில் ஸ்டைல் என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து சென்டர் பிவோட் பாயிண்ட் அதாவது P இருக்குது பார்த்தீங்கன்னா டெய்லி பிவோட்டு அது வந்து எல்லோ கலரில் இருக்கும், மற்ற TC BC பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்கும். அதுக்கான ரீசன் என்னன்னா நான் இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ ஆனால் உங்களுக்கு நீங்கள் டிஃபால்ட்டாக பார்க்குறப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ளூவாக தான் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் என்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு தேவையான கலர் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஈவன் ரெட்டு கூட நீங்கள் வச்சுக்கலாம், ரெட்டு ரோஸோ ஏதோ ஒன்று நீங்கள் வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா இந்த TC BC இதுக்கும் இந்த பிவோட் பாயிண்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி கலரை வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கேன். அதே போல் இந்த கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வச்சுக்கோங்க, திக்னஸ் வந்து செகண்ட் இதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் எப்படி வச்சுக்கோங்க, இந்த மூணுத்துக்குமே அதாவது பிவோட் பாயிண்ட்டு BC TC மூணுத்துக்குமே ஃபுல் கெப்பாசிட்டி அண்ட் திக்னஸ் வந்து செகண்ட் வச்சுக்கோங்க. ஆனால் இந்த R1 R2 R3 அதே போல் S1 S2 S3 S4 இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திக்னஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும், கெப்பாசிட்டி ஃபுல்லாக இருக்கும், ஆனால் திக்னஸ் கம்மியாக இருக்கும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு இந்த வித்தியாசம் தெரியுது இல்லையா, நமக்கு இந்த பிவோட் பாயிண்ட் TC BC இது எல்லாமே திக்னஸாக இருக்குது. R1 R2 R3லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக இருக்கும், திக்னஸ் கம்மியாக இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து எல்லாமே நமக்கு வந்து திக்காக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வியர்டாக இருக்கும். அதுக்காக தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா திக்னஸ் கம்மியாகும். இது மட்டும் ஏன்னா நமக்கு வந்து பிவோட் பாயிண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? பிவோட் பாயிண்ட்டுக்கு மேலே மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்கா இல்லை கீழே மூவ் ஆகிட்டு இருக்கா, ப்ரைஸ் எப்படி இருக்குது அது மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதனால இதை வந்து கொஞ்சம் திக்னஸ் ஆகும். மற்ற அந்த R1 R2 R3 S1 S2 S3 இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்னஸ் கம்மியாகும். இந்த மாதிரி திக்னஸ் கம்மியாக வச்சுக்க போகிறோம். ஓகே, இதே போல் தான் எல்லாத்துக்குமே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. டுமாரோ பிவோட்டுக்கு வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கொடுத்துக்கோங்க, அதே போல் வீக்லி பிவோட்டுக்கும் டிஃப்ரெண்ட் கலர், தென் அதே போல் மந்த்லி பிவோட்டுன்னு இருக்கும். சரிங்களா? இதுக்கு அதே மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ். ஸோ உங்களுக்கு தகுந்த மாதிரி இது இப்படி தான் கொடுக்கணும், ப்ளூ தான் கொடுக்கணும், எல்லோ தான் கொடுக்கணும் அப்படிங்கலாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு டிஃப்ரெண்ட் தெரியணுங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி பிளாட் பண்ணியிருக்கேன். சரியா? ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி அதோட திக்னஸ் அண்ட் கெப்பாசிட்டி தென் கலர் இது எல்லாத்தையும் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே போல் லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல சர்க்கிளில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஏன்னா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா லைன் வந்து எனபிளாக இருக்கும்.
ஸோ இதை வந்து சர்க்கிளாக மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் ஓகே கொடுத்துக்கோங்க. தென் உங்களோட செட்டிங்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபைனலாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல போய்ட்டு இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி சேவ் அஸ் டிஃபால்ட் அப்படின்னு கொடுத்துட்டு தென் ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு செட்டிங்ஸ் வந்து இந்த மாதிரி கிளியராக வந்துடும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம CPR இண்டிகேட்டரோட மொத்த செட்டிங்ஸ். ஸோ ஓவராலாக இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா CPR இண்டிகேட்டர்னா என்ன, அதோட கால்குலேஷன்ஸ் வந்து எப்படி இருக்கும், ஸோ பர்சனலாக நான் எந்த CPR இண்டிகேட்டரை வந்து யூஸ் பண்ணுறேன், அதுக்கான செட்டிங்ஸ் என்ன, ஸோ இதை தான் இந்த வீடியோவில் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த CPR இண்டிகேட்டரை பேஸ் பண்ணி ஒரு மார்க்கெட்டோட சென்டிமெண்ட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது, தென் ஒரு ட்ரேடிங்கில் இந்த CPR இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து அந்த ட்ரேடிங்கை சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.